ரத்னபுரியில் நேற்று நடைபெற்ற சோசலிச இளைஞர் அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க உரையாற்றினார். இந்த நாட்களில் தற்போதைய பிரதமர் ஒருபுறம் ஆவேசத்துடன் இருக்கின்றார். ஊடகங்களின் கேமராக்களை கண்டதும் அவருக்கு புல்லரிப்பு ஏற்படுகின்றது. ராஜபக்ச இப்போது மறுபிறப்பு பெற்றவர் போன்று காணப்படுகின்றார். ஊடகங்கள் மௌனிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தற்போது இதனையும் கதைப்பதில்லை என்றும் கூறுகின்றார். ராஜபக்சர்கள் வரையறையின்றி கொள்ளையடித்துள்ளார்கள் என்று கூறுவதற்கு ஊடகங்கள் வாயிலாக இந்த ஒரு சிறு வாய்ப்பை கிடைத்தது என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். சிரச தொலைக்காட்சி மீது குண்டு தாக்குதல் நடத்தினார்கள். சியத்த தொலைக்காட்சி மீதும் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. உதயன் பத்திரிகைக்கும் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட அதே நேரத்தில் இந்த ஊடக நிறுவனங்களுக்கும் அவற்றின் கருத்துக்களை கூறுவதற்கு சிறு வாய்ப்பும் வழங்கப்பட்டிருந்தது. ராஜபக்சவின் பெயரை கூறும்போது பீப் பீப் ஒலி பயன்படுத்தப்பட்டது என்று ராஜபக்ச மறுபுறத்தில் இருந்து கொண்டு ஊடகங்கள் மௌனிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றார். நாட்டை ஆட்சி புரிகின்றவருக்கு ஊடகங்களை காணும் போது புல்லரிப்பு ஏற்பட ஆரம்பித்துள்ளது. நாட்டை ஆட்சி புரிந்தவருக்கு தம்மாலேயே அடித்து நொறுக்கப்பட்ட ஊடகங்களின் தயவு தற்போது தேவைப்பட்டுள்ளது.